ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டே 1க்கான ஸ்டடி பிளான் வந்து நான் கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி. இப்போ வந்து நான் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்ஸும் தமிழ், மேக்ஸு இதெல்லாம் வந்து ஒரு 1 பை 1 அப்படியே கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்கோம். இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறோம். பாலிட்டியும் தமிழும் வந்து படிக்கிறோம். அதே மாதிரி வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா மேக்ஸில் ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ இருக்குது மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இதை வந்து நம்ம கொண்டுட்டு போகணும். வீக்லி டிவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லைன் பை லைனாக கொண்டுட்டு போகணும். என் கூட சேர்ந்து படிக்கிறவங்க என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாலிட்டி வந்து 4ஆக பிரிச்சுருக்கோம். அதை வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வேர் டு ஸ்டடியுமே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வேர் டு ஸ்டடி எங்கேருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த வீக்கான டாபிக் என்னென்னா கொடுத்துருக்கேன்னா இந்திய அரசியலமைப்பு. அதாவது பாலிட்டியிலேருந்து வந்து 4ஆக பிரிச்சுருக்கேன். 4 வாரத்துக்கு பாலிட்டி முடிச்சிடணும். 4 வாரத்துக்குள்ளே நம்ம பாலிட்டி முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பாலிட்டி வந்து 4 வீக்காக வந்து பிரிச்சுருக்கேன். அதே மாதிரி தமிழில் வந்து யூனிட் 7ஐயும் வந்து 4 பார்ட்டாக வந்து பிரிச்சுருக்கேன். பேசிக்காக ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, 10th படித்தோம்னா அதே தான் 6th வந்து கம்மி லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம 10th 9th 8th 6th 7th 6th அந்த ரேஞ்சில் படிச்சுட்டு வந்தால் ஓவரால் டாபிக் வந்து ஈஸியாகவே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து எடுத்திருக்க பாடம்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு. அது பார்த்திங்கன்னா 10th சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசனாகவே இருக்குது. அதே மாதிரி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸ்கூல் புக்கெலாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான ஸ்கூல் புக்கெல்லாம் வந்து ஸ்கூல் பசங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இல்லையா ஓல்டு புக் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இல்லைனா இ-சேவை மூலயமா கூட நீங்கள் அப்ளை பண்ணி ஸ்கூல் புக்கை வாங்கிக்கலாம். முதல்ல நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக்கு தான் அவசியம். அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்கு என்னென்னா படிக்கணும் அப்படிங்கிறத வந்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் எடுத்த உடனே அவுட் சோர்ஸ் புக்கு படிச்சிங்கன்னா அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாத போயிடும். இப்போ மேக்ஸிமம் இவங்களே சொல்லிட்டாங்க, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே ஆதாரபூர்வமாக சொல்லிட்டாங்க, ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் சில கொஷின்ஸ்லாம் அவுட் சோர்ஸ்லேருந்து வர மாதிரியும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு வேணால் அவுட் சோர்ஸ் புக் வேணால் வாங்கி வச்சுக்கலாம். அப்போ தான் அவுட் சோர்ஸ் புக்கெல்லாம் நிறைய தப்பு எதுவும் வந்துச்சுன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத வச்சு கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.